மல்லிகைப்பட்டி என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் பிடித்த ஒருவர் இருந்தார். அவர்தான் இட்லி வாத்து அண்ணாச்சி. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதயமாகும் நேரத்தில் அவர் தனது சிறிய கடையில் சூடான இட்லி செய்ய ஆரம்பிப்பார். இன்று நல்ல மென்மையான இட்லி செய்வோம். அவரது இட்லியின் வாசனை கிராமம் முழுவதும் பரவி கிராம மக்களை இழுத்து கொண்டு வரும். அண்ணாச்சி இட்லி ரொம்ப சுவை. நன்றி. நன்றி. அருமையா இருக்கு. அதே நேரத்தில் கிராமத்துக்கு அருகே மாம்பழத் தோப்பு ஒன்று இருந்தது. அந்த தோப்பில் கண்ணன் என்ற குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. என்ன வாசனை இது? அந்த வாசனையை கண்டு கீழே குதித்து பார்க்கலாம் என்று ஓடிச் சென்றான். பசிக்குது, போய் பார்க்கலாம். சூடான இட்லி கடையை பார்த்த கண்ணனின் கண்கள் பெரிதானது. இதை பார்த்த வாத்து அண்ணாச்சி குரங்கு கண்ணனுக்கு இட்லி கொடுத்தது. பாவம், சாப்பிடு. நன்றி ஷெஃப் டாக். தாராளமாக சாப்பிடு. கண்ணன் மகிழ்ச்சியாக இட்லியை சாப்பிட ஆரம்பித்தான். அந்த இட்லி மிகவும் சுவையாக இருந்தது. அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நன்றி அண்ணாச்சி என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அந்த நாள் முதல் கண்ணன் தினமும் அங்கு வர ஆரம்பித்தான். தினமும் ஓசியில் இட்லியை சாப்பிடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான். அண்ணாச்சி இன்னும் பசிக்குது. சரி. அண்ணாச்சி இன்னும் பசிக்குது. சரி. காலங்கள் சென்ற பொழுதும் குரங்கு ஓசியில் சாப்பிடுவதை நிறுத்தவில்லை. இவ்வாறு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. வாத்து அண்ணாச்சி சற்று யோசித்தார். அடுத்த நாள் அவர் ஒரு சிறிய திட்டம் போட்டார். கண்ணன் வழக்கம் போல மீண்டும் வந்தான். முதலில் சிறிய வேலை செய் என்று வாத்து அண்ணாச்சி கூறினார். கண்ணன் முதலில் தயங்கினான். ஆனால் அவன் பசியால் வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் மரக்கட்டைகளை கொண்டு வந்து வைத்தான். அதை பார்த்த வாத்து அண்ணாச்சி மகிழ்ச்சியாக கண்ணனுக்கு இட்லி கொடுத்தார். வேலை செய்தால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறி மகிழ்ச்சியடைந்தான். அந்த நாளிலிருந்து கண்ணன் தினமும் உதவி செய்ய ஆரம்பித்தான். நான் உதவி செய்கிறேன். கடை சுத்தம் செய்வது, வாடிக்கையாளருக்கு உதவுவது என்று கண்ணன் முழு உதவியாளராகவே மாறிவிட்டான். ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது. அன்று கண்ணன் வாத்து அண்ணாச்சிக்கு மிகவும் உதவி புரிந்தான். அண்ணாச்சி கவலைப்படாதீங்க, சீக்கிரம் செய், மழை கொட்டுது. நடந்ததை நினைத்து வாத்து அண்ணாச்சி குரங்குக்கு நன்றி தெரிவித்தது. இனிமேல் நீ என்னுடனே இருந்திரு, நீ என் உதவியாளர் என்று வாத்து கூறியது. இனிமேல் நீ என் உதவியாளர். நான் வேலை செய்து சாப்பிடுவேன். குரங்கிற்கு வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அந்த நாளிலிருந்து கண்ணன் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். ஓசியில் கிடைக்கும் உணவு மகிழ்ச்சி தராது. உழைத்து கிடைக்கும் உணவே உண்மையான சந்தோஷம் என்று புரிந்து கொண்டான். அன்று முதல் கண்ணனும் வாத்து அண்ணாச்சியும் அந்த கிராமத்தில் இட்லி கடையில் நல்ல வியாபாரம் செய்து பிழைத்தனர். வாத்து அண்ணாச்சியின் பொறுமையான குணத்தால் குரங்கின் மனம் மாறியது. குரங்கும் வாத்து அண்ணாச்சியும் மிகவும் சந்தோஷமான நண்பர்களாய் மாறினர். ஓசியில் கிடைக்கும் உணவு சந்தோஷம் தராது, அப்படியா? சரி, சொல்லுங்கள். உழைத்து கிடைக்கும் உணவே உண்மையான மகிழ்ச்சி. ஓ, புரிகிறது. நன்றி.